2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படமான சைலண்ட் அப்படிங்கிற ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் திரைப்படம் வந்து இப்போ யூடியூப்ல வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இந்த படத்தோட டூரேஷனே ஒரு 1 hour 30 minutes டூரேஷனுக்குள்ள தான் வருது. கதை என்னன்னா, படத்துல அடுக்குமாடி குடியிருப்புல வந்து ஒரு வேலைக்கார பெண்ணா இருக்கக்கூடிய நந்தினி அப்படிங்கிற ஒரு இளம்பெண். இந்த பெண் வந்து இறந்து போறா. இவ வந்து சூசைட் தான் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சொன்னாலும், இது வந்து கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்க அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. பர்டிகுலரா எந்த அபார்ட்மெண்ட்ல நந்தினி இறந்து போனாலோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்து இறந்து போக, இதுக்கு பின்னால இருக்கிறது யாரு, யார் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்களாங்கிறதா அந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு கதை கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படத்துல இருக்கக்கூடிய கேஸ்டிங்ஸை அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி அந்த கேரக்டர்ஸை எழுதவும் இல்லை, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பெருசா சொல்ற மாதிரி இல்லை. இந்த படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் கூட அந்த ஒவ்வொரு டைலாக்ஸையும் ஒப்பிக்கிறாங்களோ, படிச்சுட்டு அங்க படிச்சுக்கிட்டு இங்க ஒப்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. எந்த ஒரு டைலாக்லயுமே அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. பர்டிகுலரா 2-3 கேரக்டர்ஸ் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கெட்டப்ல போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த நபர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. போலீஸ் கெட்டப்ல வரக்கூடிய அவரும் ஓரளவுக்கு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ். மற்ற எல்லாருமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா கொடுக்கல. படத்தோட கதையுமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு புது கதை அப்படின்னு சொல்லிட முடியாது. பழக்கப்பட்ட கதை தான். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா படத்துல கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கதை வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஒரு சில இடங்கள்ல நீங்க கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறனால கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு. முடிஞ்சவன ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கனால கண்டிப்பா ஒரு 1 time ட்ரை பண்ணலாம். அந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா, அடல்ட் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலி வாட்சபிள் தான். பெருசா அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.